அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருபவனுடைய பயிற்சியினுடைய பலங்களை பற்றி பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே தர்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. சனிப்பயிற்சி என்றால் எல்லோருக்கும் ஒரு அச்சம் எழும். நமக்கு கெட்டது நடந்துடக்கூடாது அப்படின்றது. ஆனால் குரு பயிற்சி வந்தால் மட்டும் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத செக் பண்ணுவோம் எல்லோரும். அப்படிப்பட்ட குரு பயிற்சி நடைபெறப் போகிறது. தமிழுக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலத்திற்கு மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து குருவான் அப்படியே பயிற்சியடைந்து ரிஷப ராசிக்கு செல்லப் போகிறார். மீன ராசியான உங்களுக்கு 3ஆம் வீட்டில் போய் அமரப்போகிறார் இந்த குரு பகவான். தைரிய வீரிய விஜயஸ்தானம், வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் 3ஆம் வீடு. அதில் போய் இந்த குருவான் அமரப்போகிறார். அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு எப்படி பலன் இருக்க போகுது? உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது சனி பகவானுக்குரிய நட்சத்திரம். சனிமான் எங்கே இருக்கிறாரு? மீனத்திற்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சனிவான் இருக்கின்ற வீட்டிற்கு 4ஆம் வீட்டில் சுகத்தில் இந்த குருவான் போய் அமர்ந்த போகிறார். ஸோ இதனுடைய தன்மையை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வியில் கண்டிப்பாக வெற்றி உண்டு. படிப்பில் கௌரவம் கிடைக்கும். படிப்பில் நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க. நினைத்த படிப்பு, ஆசைப்பட்ட படிப்பை படித்து ஜெயிச்சு காட்டிடுவீங்க. 2வது, வீடு மனை யோகம் கண்டிப்பாக இருக்குது. சொந்த உழைப்பில் சுய முயற்சியில் அதை செய்து முடிப்பீர்கள் நீங்கள். 3வது, கண்டிப்பாக வயிறு சம்பந்தமான உடல் உபாதைகள் இப்பொழுது சரியாகும். உடல் கட்டுப்பாடு ஏற்படும். உடல்நிலை பிரச்சனை கண்டிப்பாக வயிறு, குடல், சிறுநீரகம் போன்றவற்றில் இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் இப்பொழுது சரியாகும். அடுத்து, எழுத்துப்பூர்வமான பத்திரங்கள், ஒப்பந்தங்கள், புதிய அக்ரிமெண்ட்டு ஒரு தொழில் ரீதியாக, ஒரு வேலை ரீதியாக உங்களுக்கு போடப்படும். சினிமாவிலும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அரசியலில் பதவிகள் தேடி வரும். அதே போல் தாங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் அடுத்த முயற்சிக்கு, அடுத்த ஒரு கட்டத்திற்கு நீங்கள் போக போகிறீங்கன்ற அர்த்தம். அதை இந்த குருவான் உங்களுக்கு வாய்ப்பாக அள்ளி கொடுப்பார். மேலும் அசையும் வண்டி வாகன சொத்து சேர்க்கை ஏற்படும் மாற்றங்கள் உறுதியான முறையில் உண்டு. விவசாயம், உணவு சம்பந்தப்பட்ட வேலை, தொழில் பார்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த ஒரு காலகட்டத்தில். விவசாய நிலம், ஆடு மாடு கோழி வளர்ப்பு, வீட்டில் செல்லப்பிராணி வளர்க்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் குரு பகவானுடைய பார்வை பலன் நிச்சயமாக அமோகமாக இருக்கும். குருவுக்கு 5, 7, 9 பார்வை பலன் உண்டு. அப்படி குரு 5ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு இந்த கன்னிக்கு குரு பார்வை கிடைப்பதன் மூலமாக திருமண காரியங்கள், திருமண வரன்கள் கைகூடி வந்துவிடும். உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட மனக்கருத்து வேறுபாடுகள் மறைந்து நிம்மதியும் ஒற்றுமையும் நிலவும். குருபவனுடைய நேரடி 7ஆம் பார்வை விருச்சிகத்தில் பதிகின்ற ஒரு காரணத்தினால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் மீண்டும் கிடைக்கும். உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழியும் அவப்பெயரும் நீங்கி நன்மை கிடைக்கும். உங்களை விட வயது மூத்தவர்கள் கூட உங்களிடம் வழியும் உதவியும் கேட்பார்கள். அப்படிப்பட்ட தருணமாக இது இருக்கும். குருபவனுடைய 9ஆம் பார்வை மகரத்தில் பதிகின்ற ஒரு காரணத்தினால் கண்டிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் ஏராளம் இந்த குரு பெயர்ச்சியால். அதுவும் மூத்த சகோதர சகோதரிகளால், மண் யோகத்தால், விற்பனை போன்ற வியாபாரத்தாலும், அதுவும் ரியல் எஸ்டேட்டு போன்ற வியாபாரத்தாலும் லாபம் ஏராளம் நீங்கள் பார்ப்பீர்கள். கண்டிப்பாக இது நடக்கும். வாய்ப்பாக பயன்படுத்திக்கங்க. மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திடீர் பயணங்களும் திடீர் இடமாற்றங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆனால் அதனால் நிம்மதியோடு சேர்ந்து பணலாபமும் நிச்சயம் கிடைக்கும். பயன்படுத்திக்குங்க. மேலும் குருபவனுடைய வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அதனால் கோயில் திருப்பணிகளில் கலந்துக்குங்க. அதுவும் கோயில்களில் ஏதேனும் ஒரு செடி வளர்ப்பு போன்ற தாவரங்களை நட்டு வளர்ப்பது போன்ற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மேலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள். உங்களுக்கு எதிர்பாராத நன்மை இறைவன் அருளால் கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான